3 நாள் காட்டிலே ஒருவன் தவம் செய்தான். ஒரு மாதிரி ஒரு பொம்பளை புள்ள போய் தவறை கழிச்சு போச்சு. அது அறியாம செஞ்ச தவறு. ஆனால் கொடுத்தான் சாபத்தை. அழுகிறா, ஐயா நான் சின்ன பொண்ணு தெரியாம தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு. விமோச்சனமும் கொடுத்தான். எங்க அது விவரத்துக்கு முன்னாடி சிறப்போடு நீ வாழ பரிவரும் ஆசீர்வாதம் கொடுத்து தவஞ்சேன்னு ஒரு ஆள் போடும். தமிழ் பேச வேண்டுமானால் 2 பேர் வேணும். இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட தமிழோடு விளையாடுவா. அதனால விவரம் கேட்கணும் ஆசைப்படுறேன். கேட்கலாமா? பதில் வருமா? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேர் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. நாங்க தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாங்க தமிழன் எங்கேயுமே தலை நிமிர்ந்து தான் நிற்கணும், தலை குடிஞ்சு போகவே கூடாது. ஏன்னா எம்மொழிகளும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம் தாய்மொழி ஆகிய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க அழகா வந்ததுமே சொன்னீங்க, அதாவது நீ சிறிய வரவேற்புன்னு சொன்ன. அந்த சிறிய வரவேற்பு அப்படின்றதுக்காக 12 ஆண்டுகளாக மழை பெய்யாத ஒரு நாட்டுல ஒரு முனிவன் கால் எடுத்து வச்சான். அது எந்த நாடுன்னு சொல்லணும். அந்த நாட்டுக்கு போனதுனால அந்த முனிவனுக்கு கிடைத்தது ஒரு வரவேற்பு. அது எந்த நாடு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டீங்க. பிறகு இன்னொருத்த வரவேற்பு கொடுத்தான். அந்த அவனுக்கு அவன் வரவேற்பு கொடுத்ததுனால வம்சமே இல்லாத இருந்தவனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. அது யாரு? இதுவும் வரவேற்பின் மூலமாக ஏற்பட்டது. இன்னொருத்த உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. உடன்படிக்கையின் காரணமாக அது ஏன்னா ஒரு வரவேற்பு அப்படின்றத நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல. ஏன்னா காலம் அறிந்து நடக்காத வாழ்க்கை, அதான் வாழ்க்கை வந்து கோலம் அறிந்த குரங்குக்கு வைப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க. காலத்தை நேரத்தை என்னைக்குமே அனுசரிக்கணும் இருக்காங்க. ஒரு சுருக்கமா சில விஷயங்கள் எனக்கு தெரிந்தது. ஏன்னா கச்சதை கைமளவு கல்லாதது உலகளவுனாங்க. ஏன்னா ஆபத்துக்கு பிள்ளை, அரும்பசிக்கு அன்னம், தாகத்தை தீரா, தரித்திர மரியா, கண்ணீர், கோபத்தை அடக்கா, குருமணி ஏலா, பாவத்தை தீரா, பயனில்லை, ஏதும் தோரத்தில் ஆடாத, ஈரத்தில் கல்லாத, மூவற்றில் முடியாத, நாலற்றில் பராத, ஐந்தற்றில் சேர்க்காத, ஆறற்றில் தேடாத, ஏழற்றில் செல்லாத, 8ஆம் வீட்டில் பெறாத, ஓய்வு மீன் தானே நாங்க. ஏன்னா அபிஷேக பிரியன், அலங்கார பிரியன், ஸ்தோத்திர பிரியன், கரகர பிரியன், அனந்த பிரியன், போஜன பிரியன், போதக பிரியன், சமாதக பிரியன், அனக பிரியன் நாரதன் தானே. அதே சமயத்தில் தவத்திற்கு, தமிழுக்கு, குணத்திற்கு, சவத்திற்கு, சகலத்திற்கு, சுவைகளோ, சுரங்களோ, திக்குகளோ, கிரகங்களோ, பசி வந்தா 10 பறக்கும். இப்ப நீங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எந்த நாட்டில் அந்த முனிவன் கால் எடுத்து வச்சான், எடுத்து வச்சதுனால அவனுக்கு என்ன வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, காட்டுக்கு இருந்த முனிவன் நாட்டுக்கு வர்றாரு. 12 வருஷம் மழை இல்ல, ஒரு வருடம் மழை இல்லைன்னா மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. வேத மோதி வைத்திருக்கிற மழை, அரசாட்சி புரியும் அரசனுக்கு ஒரு மழை, கற்பனைய மாந்தருக்கு ஒரு மழை. ஒரு மழை அதே தவறி போய் வருடத்திற்கு 3 மழையாக பெய்ஞ்சிச்சு. இப்ப அந்த அதாவது பாருங்க, வருஷத்துக்கு 3 மழை என்ன மாமாங்கத்து கூட பெய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா சூழல்களும் மாறி போயிடுச்சு. ஐயா அங்க நாடுன்னு ஒரு நாடு, இந்த நாட்டுல தான் ரோமபாதர் மன்னன் ஆட்சி செய்யறாங்க. இந்த ரோமபாதர் மன்னனால் ரிஷேஷர்கள் என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டு மகர்ஷி தான் அந்த நாட்டுல கால் எடுத்து வைக்கிறாரு. நாடு அங்க நாடு, ஆட்சி செய்யறவர் ரோமபாத மன்னன். இந்த ரோமபாதர் மன்னனால் அழைத்து வரப்பட்டவர் தான் கலைக்கோட்டு மகரிஷி. பிறக்கும் போது ஒருத்த கொம்போடு பிறந்தவர். இந்த கலைக்கோட்டு மகரிஷி அந்த நாட்டுல கால் எடுத்து வச்சதுனால மழை பொழிஞ்சிச்சு. அதனால வரவேற்பு. இந்த செய்தியை அறிந்த தசரதன், அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி, தனக்கு பிள்ளைகளே இல்லையே, நம்மளுடைய வம்சம் தலைக்கிறேன்னு 12 ஆண்டுகளாக மழை பொழியாத நாடு மழை பெஞ்சிருச்சு. அப்ப இவர் வந்து நம்ம நண்பனுடைய அரண்மனைக்கு போனா இவரால் நண்பனுக்கு பிள்ளை பேர் கிடைக்குமேன்னு சொல்லிதான் ரோமபாதர் மன்னன் அனுப்பி வைக்கிறார். எங்க? அயோத்திக்கு. அயோத்திக்கு போறாரு. அவரு விஷயங்களை அறிகிறாரு. யாகம் வளர்க்கிறாங்க, புத்திரகாமேஸ்வரி யாகம் வளர்க்கிறாங்க. இந்த புத்திரகாமேஸ்வரி யாகத்தின் மூலமாக ஒரு தேவதை பொற்கிண்ணங்களில் பாயாசம், அதாவது தேவாமிர்தம் கொண்டு வர, இந்த அமிர்தத்தை உண்டதினால் தசரதனுக்கு 3 மனைவி, கோசலை, கைகேயி, சுவத்ரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவி. 3 மனைவிக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. இது 2வது நீங்க கேட்டதற்குண்டான வழக்கம். இந்த 4 பிள்ளைகள் யார் அப்படின்னா, ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள். அடுத்து சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு உடன்படிக்கை வரவேற்பு முதல்ல பாக்குறாங்க. சுக்ரீவன் கேட்கிறான், ஐயா உன்னுடைய மனைவியை இந்த இடத்துல இருக்காங்க நீங்க சொல்றீங்க, உன் மனைவியை நான் மீட்டு கொடுக்கிறேன், என்னுடைய நாட்டையும் என் மனைவியை நீ மீட்டு கொடுப்பியான்னு கேட்கிறாரு. யாரு? சுக்ரீவன் ராமனை பார்த்து. 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. உனக்கு நான் உன்னுடைய நாட்டை மீட்டு தரேன், உன் மனைவியை மீட்டு தரேன், எனக்கு என் மனைவியை மீட்டெடுப்பதற்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்றது. ஆனாலும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம்? ராமன் சாதாரண மனிதனா இருக்கானே, இந்த ராமனால் அந்த ராவணேஸ்வரனை வென்று, அதான் மன்னிக்கணும், எங்க அண்ணா வாலியை வென்று வாலியை தேர்ந்து என்னை காப்பாற்ற முடியுமான்ற சந்தேகம். அந்த சந்தேகத்தையே ராமன் தீர்த்து வச்சானோ. இந்த சந்தேகம் எப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லணும். சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு ராமன் மீது சந்தேகம். இந்த சந்தேகம் எப்படி தீர்ந்தது அப்படின்ற விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லணும். இன்னொன்னு சொன்னீங்க, ஒரு முனிவன் தவம் செய்யறான், ஒரு சின்ன பிள்ளை போய் விளையாடுறதுமா ஒரு விஷயத்தை பண்ணிடுறான், உடனே சாபத்தை கொடுக்கிறான். வேற யாரும் கிடையாது,
கோபம் முனிவர்கள் எத்தனையோ முனிவர்கள் இருக்காங்க. இதுல தொட்டதுக்கெல்லாம் கெடுத்ததும் கோபம் ஒரு யாருக்கு அப்படின்னா துர்வாச முனிவருக்கு. இந்த முனிவர் தான் எதையுமே யோசிக்காம படார்ந்து சாபத்தை கொடுத்துருவாரு. சின்ன பிள்ளை தவம் செய்யறா, போய் விளையாடுறா, என்ன பண்றா, மூக்குக்குள்ள விரல விட்டு விளையாடுறா. தவம் கிடந்துச்சு, கொடுத்தார் சாபத்தை. உன்னுடைய விரலாகப்பட்டது இருபாக போகக்கூடாது என்ற சாபத்தை கொடுத்தாராம். பிள்ளை கேட்கறான், சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பெரிய மனுஷன் நீங்க பொறுத்து போக கூடாதா அப்படின்னு. அப்பதான் அவர் கொடுத்தார், நினைத்த மாத்திரத்துல இருபாக போக கிடவுது வரத்தை கொடுத்தாராம், அந்த விமோச்சனத்தை கொடுத்தாராம். அது எங்க எப்படி அவளுக்கு இருமாச்சுன்ற விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லணும். நீங்க கேட்டதுக்கு உண்டான விளக்கம், 4 கேள்விக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், முதல்ல கலைக்கோட்டு மகரிஷி மகரிஷி அந்த நாட்டுல கால் எடுத்து வைக்கிறாரு. அந்த நாடு கால் எடுத்து வச்சா செல்வ செழிப்பானுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல மழையே இல்ல. ஏன் இல்ல? யாருடைய அங்கங்கள் கருகி விழுந்தது அந்த நாட்டுல? யாருடைய அங்கங்கள் கருகி விழுந்தது அந்த நாட்டுல? அந்த அங்கங்கள் கருகி விழுந்ததுனால தாங்க புல் பூண்டு செடிகள் அத்தனையும் கருகி போச்சு. அப்ப மீண்டும் பச்சை வசையில காட்சி தரணும்னா அந்த விஷயம் நடக்கணுன்றதாலதான் அவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஒண்ணு, யாருடைய அங்கம் கருகி விழுந்துச்சு என்னுடைய கேள்வி. 2வது, 4 பிள்ளைகள் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் பிறந்தாங்க. இந்த 4 பேரோல ராமனாகப்பட்டவன் வாலிட்டேந்து எப்படி கிஷ்கிந்தையை மீட்டு கொடுத்திருப்பாரு, சுக்கிரனுடைய சந்தேகம் எப்படி தீர்ந்ததுன்றது 2வது கேள்வி. 3வது, இந்த துர்வாச முனிவர் கொடுத்தாருல இந்த சாபம் கைகைக்கு, இந்த சாபம் எங்க நிவர்த்தி அனுச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லணும். சரிங்களா? அத வாங்க. ஏன்னா அரையாண்டு, 1.5 ஆண்டு, ஓராண்டு அப்படின்னு என்னை பார்த்து நீங்க வாழ்த்திருக்கீங்க. மிக்க நன்றி, வாழ்த்துகளுக்கு. முதல்ல வாங்க, என்னை பற்றி விவரம் கேட்கணும் இருக்கீங்க, கேளுங்க. கண்டிப்பாக தெரிந்து புரிந்து அறிந்தவற்றிற்கு பதில் சொல்ல கிளம்பிட்டு. எதையுமே ஒரு விஷயம் பேசுற பொழுது அந்த தொட்டு பேசினா தான் இந்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம். நான் உன்னை கேட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாம நீ உன்னை கேட்டீங்கன்னா அது சபைக்கு ஒத்து வராது இல்லையா? நான் என்ன சொன்னேன், கதையை முழுமையா சொல்லாம நீ விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். 12 வருடம் நாடு மழை இல்லை, வறண்டு விட்டது. முனிவன் கால் வைத்தால் மழை பொழிந்தது. சொன்ன கலை கொண்டு முனிவன் கால் வைத்தான். நாடு அங்க நாடு, அங்கம் அருணம் அவந்தி இலாடன் யவனம் புருஷம் கட்டியம் கலிகம் கண்ணம் காசுகிரம் குருடம் கும்பம் 60 தேசங்கள் இருக்கிறத 58 அரிச்சந்திர ஆண்டது எத்தனை? 56 தேசம். ஆமாங்க, 56 தேசம். ஆமா பாருங்க. அப்ப அங்க நாடு, இந்த அங்க நாடு ஏன் மழை இல்லை? அதனால்தான் அங்கம் அங்கே விழுந்ததனால் அங்க நாடு. யாருடைய அங்கம்? சிவபெருமான் நெற்றி கணித்திருந்தான், மன்மதன் இருந்தான். மன்மதனுடைய அங்கங்கள் அங்கே விழுந்ததனாலே புல்லு கூட அத்தனை கருகி போச்சு. 12 வருஷம் மழையே இல்லை. அவன் வைந்தால் கால் வைத்தால் மழை பொழிந்தது. அங்க நாடு, மன்மதனுடைய அங்கம் அங்கே விழுந்ததனால் அதுக்கு அங்க நாடு அப்படின்னு ஒரு பேரு. அதை விட வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை. ஆனா அங்கேயும் பாருமா, ராமன் ஒரு அற்புதமான விஷயத்தை அப்படியே நாடகமாக ராமனும் லட்சுமணனும் வர்ற பொழுது சுக்கிரவன் என்ன பண்ண, ஒரு மரத்தை ஒடிச்சு ஒரு சிம்மாசனம் செஞ்சு ராமனை மட்டும் உட்காருங்க அப்படின்னா, கூட வந்த தம்பி லட்சுமணனை கண்டுக்கவே இல்லை. இந்த வருத்தம் வந்துட்டு இருந்து சேர்ந்துச்சு. அதனால சொன்ன ராமன், டேய் போய் உன் வாயு அண்ணன் கூட சண்டை போடு, நான் மறைஞ்சிருந்து அம்பு போட்டு உன் அண்ணன் வாலியை கொண்டுறேன்னு. அப்படியா அப்படின்னு ஆசையோட ஓடுனேன். ஆனா அடியெல்லாம் இவன் தான் வாங்கினேன். முடியாத என்ன ராமா அம்பு போடுறேன்னா போடலன்னு. 2 பேரும் குரங்கு. இந்த 2 பேத்துல வாலி யாரு சுக்கிரவன் எனக்கு தெரியல. அப்ப இந்த 2 பேத்துல நீ தான் சுக்கிரவன் நான் அடையாளம் காமிக்கணும்னா, லட்சுமணா அந்த இதை ஒடிச்சு ஒரு மலர் மாதிரி கட்டி போடுறாங்க சுக்கிரவன் கழுத்துல அப்படின்னு. அண்ணன் சொல்ற பொழுது வழி இல்லை, உன் பரீட்சா மாலையா கட்டினா கொண்டாந்து சுக்கிரவன் கழுத்துல போட்டேன். அப்பதான் சொன்னேன், டேய் ராமனுடைய அருள் மட்டும் உனக்கு இருந்தா போதாதுரா, அந்த லட்சுமணனுடைய அருள் உனக்கு இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா அவன் கையால உனக்கு மாலை போட சொன்னேன். இப்ப போய் சண்டையை போடுறான்னு சண்டையை போட்டேன். மறைஞ்சிருந்து அம்பு போட்டேன். ராமன் எப்படி சந்தேகம் தெரியுமா, நீ வாலிய கொல்லங்க அப்படின்னா எனக்கு சந்தேகம் என்ன. அதனால்தான் 7 மரங்களை நிறுத்தி தன் ஒரே அம்பினார் 7 மரங்களை துளை போட்டு கடலில் விழுந்ததான். மராமர ரூப கலை என்ற பெருமையை என்பவன் செய்ததனால்தான் சுக்கிரவனுக்கு ராம் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆஹா 7 மரங்களை ஒரு அம்புனால கொலை போட்டார். ராமா நீ எங்க அண்ணன் வாலியை கொன்றுவடா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து வாலியை அம்பு இது கொன்று கிஷ்கிந்தையை மீட்டு கொடுத்தான் ராமன் சுக்கிரவனுக்காக. அதன் உடன்பாடுதான் சீதையை தேடி செல்லக்கூடிய வாழக்கூட்ட தலைவனாக நான் சுக்கிரவன். நாடு இவனுக்கு கிடைச்சிச்சு, கடைசியில சீதைங்கிற மனைவி ராமனுக்கு கிடைச்சது. இது நீ கேட்ட 2வது குணான ஒப்பந்தம். அடுத்து
கைகேயி காட்டுல இருக்க சின்ன புள்ள விளையாட்டுத்தனமா கொண்டு போய் இந்த கட்டை வரல மூக்குக்குள்ள விட்டான். விட்ட பொழுது அவன் தான் கொடுத்தான் சாபம். எந்த உறுப்பு என் மூக்கில் பட்டதோ அது இரும்பா போகட்டும்னு அழுது புலம்புறான். நான் சின்ன புள்ள, கல்யாணம் ஆகாத புள்ள, இந்த விரல் இரும்பா இருந்துச்சுன்னு யாரையா கட்டிக்குவான்னு விமோச்சனம் கொடுத்தான். எப்ப நீ நினைக்கிறியோ அது இரும்பாக மாறட்டும். அதற்கு பின்னால் பெரியவளாகி தசரதனை மணந்து ரதத்துல போறது பொழுது அச்சாணி முறிஞ்சு கீழே விழுகுது. அப்ப அச்சாணி முறிஞ்சா புருஷன் இறந்துருவாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனேயே அப்பத்தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. கட்ட விரல இரும்புன்னு நினைச்சா இரும்பாக மாறியது. அச்சாணியா கொடுத்தா ரதம் ஓடிச்சு. தசரதன் காப்பாற்றப்பட்டான். என் உயிரை காப்பாத்தின மனைவி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்க சமயம் வருகிற நான் கேட்டு வாங்கிக்கிறேன். சமயம் வர்ற பொழுது நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அதன் உடன்பாடுதாமா பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்கின்ற வரம். அது ராமாயணத்துடைய கருத்து. இப்படி நான் சொன்ன விஷயங்களுக்கு நீ பதில சொல்லி அதுக்குள்ளேயே ஒரு விஷயங்களை நீ கேட்டிருக்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதனால வேதங்கள் அப்படின்னா 4, சாஸ்திரம் 6, இதிகாசம் அப்படின்னா 2. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த நாட்டுக்கு எதுவும் எடுத்துக்காட்டுன்னா ஒரு அண்ணன் தம்பி எப்படி வாழக்கூடாதோ அது மகாபாரதம். அதே போல ஒரு குடும்ப ஒற்றுமையா இருந்து சரிவர செயல்பட்டு பிறகு மனைவி மீது ஆசை கொள்ளக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த ராமாயணம். அந்த ராமாயணம் புலப்படாத விஷயங்கள் எக்கச்சக்கம் அற்புதமா இருக்கு. ஆனா கம்பூர் போல இடையில கூட ராஜகடிகள் செங்குடி சொன்னார். ஆமா, கம்பூருக்கு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டணும் அப்படின்னாரு. பதிவுல போட்டிருந்தாரு. அது நம்ம செய்ய முடியுமா, அடுத்த ஊர்ல போய் நம்ம செய்ய முடியுமா, அதையும் அவரே சொல்லிட்டாரு. அது இடம் வேற ஆளுக்கு சொன்னா பாருங்க. இந்த நாட்டுக்கு புலமை தந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு செத்ததுக்கு அப்புறம் படுக்கிறது கூட ஒரு இடம் இல்லை. ஏங்க தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாரு ராஜராஜ சோழன், அருண்மொழி தேவன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன். அவருடைய சமாதியை போய் பாருங்க. இன்னைக்கு எப்படி 1000 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு கம்பீரமா நிக்குது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் எவ்வளவு அவருடைய மூளையை செயல்படுத்தி எப்படி கட்டியிருப்பார். அதே போலதாமா இந்த விவசாயிகளுக்காக அறிவு சார்ந்து கரிகாலம் கட்டினான் கல்லணையை. இன்னைக்கு வெள்ளக்கார முறை யோசனை பண்றாங்க எப்படி அதை கட்டியிருப்பேன் அப்படின்னு. எவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சு. எவ்வளவு விஞ்ஞானம் இருந்தாலும் இந்த கல்லணை போல ஒரு அணையை நீங்க எவனாலும் கட்டவே முடியாது பாருங்க. அப்படியெல்லாம் புண்ணிய பூமியிலே பெருமை சேர்ந்த மகான்களுக்கு இருக்கக்கூட இடம் இல்லை. நினைக்கிற பொழுது ஒரு வருத்தமா இருக்கு. அப்படி காரணம் அதனால தான் இந்த ராமாயணத்துக்குள்ள எக்கச்சக்கமான அற்புதம் நிறைந்தது. பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி திங்குமா அனுமாருன்றது ஒரு பழமொழி. சில பேர் சொல்லுவா நானே இன்னொருத்தண்ட வாங்கி வச்சிருக்கேன் இதை என்னமோ இவன் வேற கேட்கிறானேன்னு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடுங்கி திங்குமா அனுமாரு அப்படின்றது. இந்த பிச்சை எடுக்கிறது சில பேர் சொல்லுவாங்க கல்வி அப்படின்றது. ஏன்னா கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்று இருப்பாங்க. ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பொருள் இல்லைன்னா கூட அடுத்தவங்கள்ட்ட இரவல் வாங்கி படிச்சிடலாம். அதே சமயத்துல படிக்கணுன்றதுக்காக பிச்சை எடுத்து கூட நம்ம படிச்சிடலாம். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆனா பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது படிச்சதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்கலாமா, எடுக்கவே கூடாது. அது கூட இந்த இடத்துல அது அவர் சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா பிச்சை எடுக்குமா பெருமாள் ராமன் சொன்ன விஷயம். பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடிங்க திங்குமா அனுமாரு அப்படின்ற ஒரு பழமொழிய நாளடைவுல மாத்திட்டாங்க. இது ராமன் ஆஞ்சநேயருக்கு சொன்னது. ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்க? நம்மளுக்கு பழமொழியை மாத்துறதுல இவங்க மாதிரி ஒரு அறிவு சார்ந்தாலும் யாருமே இல்லை. ஆமா, அடுப்புது பெண்களுக்கு படிப்பு எதற்கு? அடுப்புது ரொம்ப படிக்க கூடாதா? ஏன் படிக்கலாமே. படிப்பு எதற்குன்னு தான் கேட்டாங்க. படிப்பை பத்தி பேசல. முருங்கையை வச்சவன் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மணிந்தர் தலைக விழுந்தார் அப்படின்றது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரி நீ பெண்கள் நடத்த வந்தோன்னு சொன்னவரு முண்டாசு கவிங்க. அதனாலதான் சிவபெருமான் உடம்புல பாதியை கொடுத்துட்டாங்க. ஆணும் பெண்ணும் சமம் தாங்க. நீ பெரிய அதெல்லாம் கிடையாது. ஆனால் குடும்பம் என்ற வட்டத்துக்குள் கணவனும் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சிறப்பு. அது அங்க மட்டும்தான். ஆணும் பெண்ணும் சமம் தானே. அதனால சொன்னேன் பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி திங்குமா அனுமாருங்கிறது பழமொழி. ஆனா அது அப்படி அல்ல. நான் கேட்கிறேன், அயோத்தியிலிருந்து கானகம் புற பொழுது மர ஊறி தரித்துதான் சென்றான் ராமனும் சிவனும். அப்ப காலில் பாதுகை இருந்துச்சு. கண்ணுக்குள்ள போகணும்ல. அந்த பாதுகைய யார் வாங்கினா? பரதன் தான் வந்து கேட்கிறான். அண்ணா நீ தான் நான் வந்து நாடு ஆட மாட்டேன்ற, நீ இல்லாத இடத்த நான் எப்படி ஆட்சி செய்வேன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது ராமன் மறுக்கிறாரு. சரி நீ வர மறுக்கிற, உங்களுடைய பாதுகையாவது கொடுவேன் அப்படின்னு கேட்கிறான். ஒரு பாதுகை கீழே போட்டு நடக்கிறது, அதை கொண்டு போய் சிம்மாசனத்துல வைக்கலாமா? ஏன் தலையிலே சுமந்து கொண்டு போய் தலையை வச்சாடி? அதுக்கு வேண்டிய பட்டாபிஷேகங்களை எல்லாம் பண்ணி தானே வச்சான் அடிக்கடியில. இதுக்கு என்ன காரணங்கிறத சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னால பாதுகையை பரதம் வாங்கி கொண்டான். நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு பொழுது ராமனுடைய காலில்
ஒரு முள்ளு குத்திருச்சு. குத்துனதுக்கு அப்புறம் இது ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. பாதுகையோடு வந்த ராமன் படுவாவி பரதன் பாதுகையும் ஆகிட்டு போயிட்டானே, அவர் கண்டு முள்ளோட வேதனைப்படுறாரு சொல்லி என்ன நடக்குது? ராமனுடைய பாதத்தில் உள்ள அந்த முள்ளை எடுக்கிறதுக்காக பாதத்தை காமிக்க அதை பிச்சு எடுத்து முள்ள வெளியில போட்டானாம் ஆஞ்சநேய பெருமான். இந்த ஒரு கதை நோக்கன்னு கேட்டா, ராமனுடைய யாருடைய அவதாரம்னா பெருமாளுடைய அவதாரம். அதுதான் சொல்ல பிச்சு எடுத்தது பெருமாள், அதை புடுங்கி காமிச்சது அனுமாரு அப்படிங்கிற படமொழி நம்மளால பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்கி திங்கிமா அனுமாருன்னு கதையை மாத்தி இன்னொரு வழிக்கு கொண்டு வந்துட்டான். ஒரு அருமையான விஷயம். அடுப்புது பெண்களுக்கு படிப்பு எதற்கு 2 விளக்கம் உண்டு. நீ என்னத்தை படிச்சு என்னத்தை கழிச்சாலும் கடைசியில போய் அடுப்பத்தான் ஊத போற, உனக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்ட காரணம் ஒண்ணு இருக்கு. ஆனா அதுலயும் நம்ம முன்னோர்கள் என்ன ஒரு மறைச்சு வச்சாங்க தெரியுமா? அன்றைய காலத்துலலாம் திருமணமான பெண்கள் குளிச்சு காலையில பாருங்க, அதிகாலையில குளிச்சு மொழிகி மஞ்சள் பூசி வெளியில வரும்போது அடுப்பு, அதாவது விறகு அடுப்பு தான் வீட்டுல இருந்தது. விறகு அடுப்பு மங்களகரமா இருப்பாங்க, பொட்டு வைத்து பூ வச்சு தலை நிறைய. அப்ப வந்து படியில தான் பூ அளந்து கொடுப்பாங்க. இந்த பூவை கட்டி தலை நிறைய பூ வச்சு அடுப்பறையில போய் வேலை பார்க்கும்போது அந்த அடுப்பு விறகு என்று சொல்லக்கூடியது ஊதி தானே நம்ம எரிக்கணும். அப்ப அதான் கேட்டாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டாங்க. படியில் அளந்த படிப்பு, படிப்பு எதற்கு எதற்கு அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? பாதுகையை ஆட்சி செஞ்சானே, இது எதுக்கு பண்ணணும், இது என்ன காரணம்? ஒண்ணு இல்லைங்க. மகாவிஷ்ணு வைகுண்டத்துல சயனகுலத்துல இருக்காரு. மகாவிஷ்ணு கூடவே இருக்கிறது அங்க ஒரு பாம்பு, நல்லா உங்களுக்கு தெரியும். அதுபோல சங்கு சக்கரம் என்று சொல்லக்கூடியது 2மே இருக்கும். இந்த வைகுண்டத்துல இருந்த மகாவிஷ்ணு ஒரு சமயம் தன்னுடைய பாதுகையோடு என்ன பண்றாரு, திடீர்னு வைகுண்டத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப பாதுகையோடு போகும்பொழுது அந்த சங்காகப்பட்டதும் சக்கரமாகப்பட்டதும் கேலி கிண்டல் செய்து அதை சிரிச்சதா சொல்றாங்க. இது வந்து நம்ம சொல்லல, பிராணமே சொல்றது. ஏன்னா இப்ப சொல்லுவாங்க, ஏன்னா செருப்பை எங்க படணும் அங்கேதான்டா படணும், செருப்பை படம் அழுவிட்டு வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேலி கிண்டல் செய்வாங்க இல்லையா? இதுபோல் ஏளன பேச்சு பேசியதாக பிராணம் சொல்லுது. அப்ப இந்த பாதுகை போய் மகாவிஷ்ணுடைய முறையிடுது, ஐயா நான் என்ன பண்ணுவேன், நீங்க தானே என்னைய வந்து காலில் இட்டு உள்ளரிக்க போனீங்க, ஆனா இவங்க 2 பேரும் என்னைய கிண்டல் செய்து சிரிக்கிறாங்களே, இதுக்கு எதுவும் பது கிடையாதான்னு கேட்கும் பொழுதுதான் மகாவிஷ்ணு சொன்னாரா, இப்பிறவில அவங்க 2 பேரு உன்னை, அதாவது பரதன் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கு, இந்த சங்காகப்படுது உன்னை கிண்டல் செய்து, ஆனா அடுத்த பிறவில அவன் மனிதனாக பிறந்து உன்னையே அவனுடைய பாதத்துல சுமந்து வருவான், நீ கவலைப்படாதன்னு. மறுபிறவில மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுக்கிறாரு பூமியில. அந்த ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு லட்சுமணனாக பிறக்கிறான். சங்காக இருந்தவன் தான் பரதனாக பிறக்கிறான். இந்த பரதன் தான் கிண்டல் செய்தது. அதனால அந்த பரதன் மறுபிறவில ராமனுடைய பாதுகையை தலைமையில் சுமந்துட்டு வந்தான். அப்ப நீங்க கேட்டீங்கல்ல படிப்பு எதற்கும் கேட்டீங்கல்ல, ஒரே சின்ன விஷயம் கேட்கலாம். பூவோடு சேர்ந்தா நாரும் மனம் பெறும். பூவோடு சேர்ந்து, ஏன்னா அன்றைக்கெல்லாம் பூ கட்டினாங்க நார்ல, மனம் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த பூக்காவது மனம் இருக்கா? மனம் உள்ள பூவே காணும் போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், பூவோடு சேர்ந்தா நாரும் மனம் பெறும்ன்றது வெறும் சொல் மட்டும் கிடையாது, வாழ்க்கையினுடைய தத்துவமும் அதுல அடங்கியிருக்கு. இப்ப பூவு யாரு, நாடு யாரு? இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டுல கையில பூச்செடி கொடுப்பாங்க பாத்தீங்கம்மா, பூச்செடி. அது ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கிற பொழுது பெண்ணும் பூவும் ஒண்ணுடா. இந்த பூச்செண்டை நீ எப்படி நழுவ விடாம கையிலேயே புடிச்சுக்கிட்டு இருக்கியோ, அது போல உன் வீட்டுக்கு வாழ வந்த மனைவிங்கிற இந்த பூ அப்படிங்கிற பெண்ணை கடைசி வரைக்கும் நீ கைப்பிடித்து கரம் பிடிச்சு கடைசி வரைக்கும் நீ குடும்பத்தை நடத்திக்கிறதுக்காகத்தான் இந்த பூச்செண்டுங்கிற ஒரு சம்பிரதாயத்தை கையில கொடுத்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பிளாஸ்டிக் போயிடுச்சு. யாராவது மாலை போடுறாங்களா? பூவுல சேர்ந்த மாலை இல்லை. அதைத்தான் சொன்னா, பூவு பூவும் பெண்ணும் சமம். அந்த பூவோட அந்த நாறு குடும்பம் சொல்ற முடியாது. 2 விளக்குமாறு தான் வாழ்க்கை. ஒண்ணு வீடு விட்ட விளக்கம், வாசல் விட்ட விளக்குமாறு. வாசல் விட்ட விளக்குமாறு கொண்டு வந்து வீட்டுல கூட கூட்ட முடியாது. வீடு விட்ட விளக்குமாறு வெளில விட கூட்ட முடியாது. அந்த வாசல் விட்ட வெளியில இருக்க விளக்குமாறு ஆம்பளை மாதிரி, இந்த வீடு விட்ட பெண்ணுங்கிறது, வாசல் வீடு விட்ட விளக்குமாறுங்கிறது பொண்ணு மாதிரி. அது போலதான் இந்த வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சு நல்ல விதமா அறிவு சார்ந்து வாழ்ந்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லை. அது காரணத்துக்காக நாட்டின் முதலில் நம்ம கேட்கறது கூட கேளுங்க. பட்டு வெள்ளி கற்கண்டு மலைமாதே, பட்டு வெள்ளி கற்கண்டு மலைமாதே, பட்டு வெள்ளி கற்கண்டு மலைமாதே, பச்சிருமுகாதே ஓதே ஞான நிலைக்கான வந்த சாமி, ஞான நிலைக்கான வந்த சாமி, நாடு கொண்டே நாடு, தலைநகர் மேற்காடி, ஊரோ சிற்றூர் மேற்கொண்டு இந்த விதம் கேட்க வேண்டுமா? அற்புதமான நாடு.
நல்ல வழிதனைய நாடு நாடும் வரமணத்தை தேடு வல்லவர் கூட்டத்தினில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடு. அதனாலதான் சொன்ன செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதகாதி. வள்ளல் அதெல்லாம் இருந்த மகான்கள். கொடுக்க கொடுக்க கொடுத்தான கைகள் கொடுக்க, அதாவது கைகள் சிவக்க சிவக்க கொடுத்தான கொடை வள்ளல். அவன் தான் கர்ணை. பாத்தீங்களா? ஆனா பேர் வச்சிருக்கான் தர்மனுக்கு தர்மன்னு. அவன் செய்யாத தர்மத்தை விட கர்ணன் தான் அதிகமாக தர்மம் செய்தானோ. கொடை வள்ளல் அப்படிலாம் புண்ணியமான வாழ்ந்தது. அவனுக்கு பேர் வந்தது வந்து ஒரு யக்ஷன் கேட்கிறான், இந்த 4 பேர்ல நான் யாரை உயிரோட இருப்பேன்னு கேட்கும் பொழுது நகுலனை எழுப்பிட்டாங்க. ஏன்னா என்னுடைய தாயாருக்கு நான் பிள்ளையாக இருக்கேன், என்னுடைய சிறிய தாயாருக்கு அவன் பிள்ளையா இருக்கேன் இல்லையா, அதுக்காக அப்பதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி தர்மம். அதனாலதான் களப்புழுவை சோறாக்கினான் கர்ண மகாராசா. புழுவே சோறாக்கின பெருமை அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு கண்டா சொர்க்கம். ஆமா, தஞ்சாவூர்ல உள்ள சோத்த கண்டம்னா சொர்க்கம். சொர்க்கம். ஆவுடையார் கோயில்ல உள்ள சோத்தை சாப்பிட்டோம்னா சொர்க்கம். சொர்க்கம். அங்கே சோறு, இங்கேயும் சோறு. மொத்தத்துல சோறு கிட்ட சிவனுடைய ஆலயத்துல, அதுவும் அங்க ஐப்பசி மாசம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தின் போது நடக்கும் அந்த அபிஷேகம். இங்க தினமும் அபிஷேகம் ஆவுடையார் கோவில்ல. இப்படிதான் சிறப்பு இருக்கு. நாடு துணை நாடு நீளம் குறிஞ்சி. அப்பா பேரு நம்பி தலைவன், அம்மா பேரு நங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சுன்னா அந்த பெண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சாமி. பாதுகாப்பு யார் கொடுப்பா? முதல்ல தாய் தகப்பன், பிறகு சகோதரர்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்ன்றது கணவன்ற பாதுகாப்பு வேணும். எப்படே ஆல்ரவுண்டு. இப்ப வள்ளிக்கு வந்து நீ அண்ணன் நல்லா கெடுக்கணும், சரியா? வள்ளி உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. உனக்கு ஒரு வேலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு நீ பாசமா இருப்பியா, உன் மனைவிக்கு பாசமா இருப்பியா? தங்கச்சி யாருன்னு கேட்க. அப்போ உன் தங்கச்சி கிட்ட பாசமா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நீ கட்டிக்கிட்டீங்கன்னா நீ மாறிக்குவ. இதுதான் உலகம். அப்ப கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அவன் கரம் பிடித்து கட்டிய கணவன் மட்டும்தான். இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குமா? சொல்லுங்க. நல்ல குடும்பமும் இருக்கு, சில குடும்பம் ஆமா. அதனாலதான் அதுக்கு ஜாதகம்னு பேர் வச்சான். ஜாதகம் மட்டும் சரியா அமையணும்னு வச்சுக்க. சரி, அதெல்லாம் ரொம்ப கோளாறு. ஜாதகம்ன்றது இல்ல, சாதகம்ன்றது ஒரு மனிதனுக்கு சாதகமா இருக்கணும். அது சாதகம் இல்லைன்னா பரிகாரங்கள் நிறைய இருக்குன்பாங்க. நம்முடைய ஜாதகத்தை மாத்தக்கூடியவர் யாரும் உங்க அப்பா தானே. ஆமா. அப்புறம் அவர் படைக்கும் போதே நல்லா படைக்க வேண்டியதானே. சில நாதாரி குடும்பம் இருக்குன்னு சொன்னா அப்படிலாம் ஆள் ஒன்று கரப்பையா சொல்றேன் இல்ல. ஏன்னா இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி அதான் பிரதி கடனுங்கிறான். அதுதான் ஆத்மா ஒண்ணும் இல்ல. என் உள்ள ஆத்மா இது ஏற்கனவே எங்க இருந்துச்சு யாருக்காவது தெரியுமா? அன்னைக்கு அவன் எழுதி வச்சுட்டான், டே நீ அரிதாரத்தை பூசிக்கு இப்படி தாண்டா கத்தணும் அப்படின்னு எழுதுனதுனாலதான் இதுல வந்தது. அதே மாதிரிதான் நீங்களும் அப்படித்தான். இது ஒரு புண்ணியம் சாமி. எவ்வளவு நல்ல விஷயங்களை மேடையில பேசுறீங்க. அதாவது விதைத்தவன் உரங்கலாம், விதைகள் உறங்காது. விதை வந்து மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா மரமா வந்துடும், இல்லைன்னா மண்ணுக்கு உரமா போயிடும். நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்க, கேட்கறவங்க கேட்கட்டும். நியாயம்தான். இப்ப சரி, பத்திரிகை பார்த்தோம்னா இவன் வீட்டுல 50 கோடி இருந்துச்சுங்கிறான், இவன் வீட்டுல 100 கோடி இருந்துச்சுங்கிறான். இது எதுக்கு? 5000 சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு சிரமப்படம் கஷ்டப்படுறான். இவ்வளவு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சு நீ சொல்றானே, யாரும் உண்டு யோசனை பண்ணி பாரு. இதை மூட்டை மூட்டையா கட்டி வச்சு நீ என்ன செய்ய போற? ஏதாவது பயன்படுதா? இதுதான் விதி. விதியை மாத்த இவனால் அவனுக்காக ஒரு மாப்பிள்ளை அப்படி சிறப்பு மாப்பிள்ளை பார்த்திருக்கல. யாரு சாமி? உனக்குத்தான் கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை எனக்கு தான். மாப்பிள்ளை எந்த ஊரு, என்ன பேரு, அருமை பெருமைகள்லாம் என்ன? இந்த ஊர்ல பெரிய ஊர் அவன் ஊர் தான். அப்படி எந்த ஊர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ஊரும் யாரும் முறை யாவரும் கேள்வி. அப்ப இவர் அவனுக்கு பெரிய பேரு. என்ன பேரு? பெரிய ஊரு. என்ன அப்படி கேக்குற? வாழை மரத்தை கட்டணும். வாழை மரத்தை ஊனுங்க. வாழை மரத்தை கட்டணும். கட்டணும், மூண்டக்கூடாது. கட்டாயத்தை முட்டைக்கோசம் நறுக்கணும். மாப்பிள்ளையா திறமை என்ன? அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் பேரமா. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் பேரமா. மனிதமாக அன்பு இணையமாக, இணையமாக மனிதமாக அன்பு இணையமாக என்னான்
உன் வாழ்க்கை நிலையே மாறலாம். அப்பேற்பட்ட முருகனை உனக்காக நான் மாப்பிளைய பார்த்திருக்கேன். பெரிய மனுஷ தன்மையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, ஆனா நீங்க இப்படி இருப்பீங்க நான் கனவுல கூட காணல. என்னம்மா? ஏங்க பார்த்து அந்த மாப்பிள்ளை பேரை கேட்க அவ்வளவு ஆர்வமா இருந்தேன். சரி, இடையில திடீர்னு இந்த பேரை சொல்லவும் என்னுடைய ஆர்வம் எல்லாம் பேசு. கணவனே கண்கண்ட தெய்வம்பாங்க. தெய்வமே கண்கண்ட கணவன் சொன்னா நல்லாவா இருக்கு? எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க. ஏற்கனவே ஒரு தரம் இருக்கல, ரெண்டாம் தரமா போறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால ஏன் பார்த்தாரையா மாப்பிள்ளை தனியா இருக்க பொம்பளை பிள்ளைங்க கேட்க பக்கம் நேரில் மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் எருமா மாதிரி இருக்கான். முடிஞ்சா இப்ப என் தங்கச்சி பேசி பாருங்க. கேட்க பக்கம் நேரில் மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் எருமா மாதிரி இருக்கான். முடிஞ்சா இப்ப பேசி பாருங்க. ஆளு இருக்கிற முடிக்க பேச வக்கில்ல. ஆமா, ஒன்னு குரங்கு 4 எருமை போறக்கு உருப்படியா சட்டையில சவுடால பாரு. எனக்கு ஏன் திரும்பி இவர் பொட்டு கேட்கற பழக்கம் உங்களை சொல்ல சாமி, இந்த ஒரு பையன் சட்டை போடாம இருந்தா அவனுக்கு தம்பி பேசலாம் போதும் மூடிக்கிட்டு இருவாயே. ஏன் அவர் எப்படி பேச முடிக்க வாயே நீங்க பார்த்து கூட போன பேசுறேன். அத டீ குடிக்க போறான்னு பார்த்தேன். ஆமா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா உண்மையை எண்ணி அனுதினமும் பூஜி தோறும்னா உண்மை விரைவில் அறிவதற்காகவே நாரதர் மகரிஷி நம்ம வாரி பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அம்மா என்னங்க அப்ப இவ்வளவு தூரம் நடந்தது அப்புட்டு நடிப்பா நடிப்பு கோபால் நடிப்பு பாலதா